வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே ரொம்ப பணக்கார கடவுளான பெருமாளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ரொம்ப ஃபேமஸான கோவில் வீரராகவ பெருமாள் கோவில். வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு எல்லாருமே போயிருப்பீங்க. ஆனால் அவருடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அவருடைய மாமியார் வீடு திருவள்ளூரில் இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோங்க. ஈக்காடில் தான் நம்ம கனகவள்ளி தாயார் அம்மா பிறந்தாங்க. அவருக்கு இங்கே தான் கல்யாணம் நடந்ததுதான். கல்யாண பெருமாளா இங்கே காட்சி தராரு. வசுமதி கனகவள்ளி தாயார் அம்மா காட்சி தராங்க. ரொம்ப அழகாக கனகவள்ளி தாயார் அம்மா வீரராகவ பெருமாள் மேலே மடியில் அமர்ந்துக்கிட்டு நமக்கு காட்சி தராங்க. அம்மா மட்டும் இல்லைங்க, சீதம்மா இருக்காங்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் இருக்காரு, நம்ம ஆண்டாளம்மா அவ்வளவு அழகாக இருக்காங்க. கோவில் ரொம்ப நிம்மதியாக ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குங்க. ஏன் இந்த நிம்மதின்னு பார்த்தீங்களா? ராமாவதாரத்தில் சீதம்மா கூட அவர் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் காட்டிலையும் பிரிஞ்சும் ரொம்ப அவஸ்தைப்பட்டாராம். அதனால் அதற்கு எடுத்த இந்த அவதாரத்தில் கனகவள்ளி தாயார் அம்மா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இங்கே நமக்கு அருள்பாலிக்கிறாரு. பங்குனி உத்திரத்தன்று கனகவள்ளி தாயாருடனும் போகி பண்டிகை அன்று, மார்கழி கடைசி நாளான போகி பண்டிகை அன்று நம்ம ஆண்டாளம்மா தாயாருடனும் இங்கே அவருக்கு திருக்கல்யாணம் நடக்குது. இது இல்லாமல் பக்தர்கள் விருப்பப்பட்டா அவரவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க திருக்கல்யாணம் அவர்கள் செய்யலாம். எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலில் ஒரு மரம் இருக்குங்க, வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது என்ன மரம்னு தெரியல, தெரிஞ்சவங்க அது என்ன மரம்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகான கல்யாண வீரராகவ பெருமாளும் கனகவள்ளி தாயாரும் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்து மகிழ்ச்சி பெறுங்க. கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வேண்டிக்கிட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலோ இல்லை கல்யாணம் பார்த்தாலோ சீக்கிரமாக கல்யாணம் நடக்குமாம். ஏன்னா இவர் இங்கே கல்யாண கோலத்தில் இருக்கார். இவ்வளவு அழகான பெருமாளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு அழகுங்க இங்கே இருக்கிற பெருமாள். அடுத்தது தாங்க ஒரு இன்ப அதிர்ச்சி. நாங்கள் எதர்ச்சியாக திருவள்ளூருக்கு போனோம். எப்போ திருவள்ளூர் போனாலும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாருங்க. தேர் மேலே தரிசனம் கொடுத்தாருங்க. இதுவரைக்கும் நான் தேர் மேலே ஏறி பெருமாளை தரிசித்தது இல்லை. இதுதாங்க ஃபஸ்ட்டு டைமு. தேரும் பெருமாளும் சீதா தேவியும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அவ்வளவு அழகாக இருக்காங்க. என்ன இன்னைக்குன்னு பார்த்தா தை பிரம்மோற்சவம் 7வது நாள். எப்பவுமே தை பிரம்மோற்சவம் 7வது நாளைக்கு பக்தர்கள் தேர் மேலே ஏறி பெருமாளை தரிசிக்கலாமா. நான் இதாங்க ஃபஸ்ட்டு டைம் தரிசித்தேன். நீங்கள் எத்தனை பேர் தேர் மேலே ஏறி பெருமாளை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னொரு சான்ஸ் இருக்குது. சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் 7வது நாளும் தேர் மேலே ஏறி பெருமாளை நம்ம தரிசிக்கலாம். விருப்பப்படுறவங்க சித்திரை மாதம் பிரம்மோற்சவத்துக்கு போயிட்டு பெருமாளை தரிசிங்க. இது போல் நிறைய இன்ப அதிர்ச்சி அவர் எனக்கு எப்போவுமே நிறைய கொடுப்பாருங்க. யார் யாருக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரப்ப நான் தாங்க சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறேன்னு உன் அலப்பறை தாங்க முடியலேன்னு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு அழகான இயற்கையை ரசிக்காமல் எப்படிங்க வர முடியும்? கிடைக்கிறப்ப சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். யார் யார் என்ன மாதிரி போகிறப்ப வரப்ப ஆலமரம் வயல்வெளி இதெல்லாம் ரசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். அழகான ஊர், அழகான தேர், அழகான இயற்கையான கண்கொள்ளா காட்சி எல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன்.